ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் சமையல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போறது டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக் சோயா பாப்கார்ன் செய்ய போறோம். இந்த சோயா பாப்கார்ன் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். சோயா சங்க்ஸ் 200 கிராம். இத கொதிக்கிற தண்ணியில 5 நிமிஷம் வேக வச்சுட்டு நார்மல் தண்ணியில 3 தடவை நல்லா அலசிட்டு ஈரம் இல்லாம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அது வேக வைக்கிற டைம் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிருங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சப்பழம் பாதி, உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1 டீஸ்பூன், எண்ணெய் பொரிக்கிற தேவையான அளவு. இதுதான் சோயா பாப்கார்ன் செய்ய தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சோயாவை இந்த மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்போ இதெல்லாம் நறுக்கி வச்சிடலாம். ஒரு பேசின் எடுத்துக்கணும். அதுல நம்ம இந்த வேக வச்ச சோயாவை போடலாம். பெரிய சோயாவை எடுத்துட்டா நமக்கு நல்லா இருக்கும். அடுத்து தேவையான அளவு உப்பு, அடுத்து அரிசி மாவு, அடுத்து கார்ன்ஃப்ளவர், அடுத்து கரம் மசாலா. நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்துச்சுன்னா சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். அடுத்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். கலரும் கிடைக்கும், காரமும் கம்மியா இருக்கும். கலர் விருப்பம் இருந்துச்சுன்னா கலர் போட்டுக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து இந்த எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிடலாம். இது எல்லாத்தையும் நம்ம கையால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த சோயாவிலேயே அந்த ஈரப்பதம் இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நம்மளோட சோயா 6 பாப்கார்ன் மசாலா தடவி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இப்போ வானல் சூடானதும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இந்த சோயாவை ஒன்றொன்னா போடலாம். அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அதை லைட்டாக திருப்பி விடலாம். எல்லா பக்கமும் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க, எண்ணெயோட சவுண்ட் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நல்லா சூப்பரா இருக்கு பார்க்குற டைம். எண்ணெய் நல்லா வடிஞ்சிடுச்சு. இதை ஒரு பிளேட்ல போட்டுடுறோம். இப்போ அடுத்ததும் போட்டுடலாம். இப்போ பாருங்க, எண்ணெயோட சவுண்ட் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ அதை நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பா இருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இனி நம்ம சர்விங் பிளேட்ல மாத்தலாம். இப்போ நம்மளோட சுட சுட சோயா பாப்கார்ன் ரெடி. இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடியது. இந்த பாப்கார்ன் கெச்சப்போட வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இதை இப்படி எடுத்து இந்த கெச்சப்ல இப்படி டிப் பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.